சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்களது வீடு மற்றும் அலுவலகங்களிலும் KN நேரு அவர்களது சகோதரர் ரவி அவர்களது வீடு மற்றும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை 6 மணி முதல் 10 இடங்களில் சோதனைகளை நடத்தி வருகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த சோதனையின் முடிவில் கைது உறுதி செய்யப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 25 கோடி வரை KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு ஊழல் செய்யப்பட்டிருப்பதை புகார் கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக KN நேரு அவர்கள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். அவரது மகன் பெரம்பலூர் தொகுதியின் MPயாக செயல்பட்டு வருகிறார். அவரது சகோதரர் KN நேரு அவர்களது சகோதரர் ரவி வசிக்கும் CID நகர் இல்லம் தொடர்ந்து அவர் நடத்தும் TVH குரூப் கட்டுமான நிறுவனத்திலும் அவருக்கு தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு தற்பொழுது வரை சில முக்கியமான ஆவணங்களும் 75 லட்சம் ரொக்கப்பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு தொடர்புடைய அடையாறு, தேனாம்பேட்டை, CID காலனி, MRC நகர் உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையை இன்று காலையில் இருந்து நடத்தி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் யாரும் யோக்கியர்கள் இல்லை என்பதை மாதத்திற்கு ஒரு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தக்கூடிய சோதனையின் முடிவில் வெளியிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசு, மேலும் சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஊழல்வாதிகள் தான். ஆனால் தமிழகத்தை நாங்கள் தான் இந்தியாவின் வளர்ச்சி நாடாக மாற்றுவோம் என்று இவர்கள் வாய்ச்சவடாலையும் நம்மால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தற்பொழுது KN நேரு அவர்களது மகன் அருண் நேருக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு 75 லட்சம் தற்பொழுது வரை 75 லட்சம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கான சரியான ஆவணங்களை KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள் கொடுக்காத காரணத்தினால் அவரது விசாரணை அதிகப்படியாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் KN நேரு அவர்களது சகோதரர் ரவி அவர்களது வீட்டிலும் கிட்டத்தட்ட கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவின் அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சர் என்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒட்டுமொத்த பல கோடிகளை ஊழல் செய்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் திமுகவின் அமைச்சர் KN நேரு மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? KN நேரு அவர்களுக்கு அடுத்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவரை வெற்றியடை வைப்பீர்களா அல்லது தோற்கடிப்பீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.